தமிழக முதலமைச்சர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து மனு விசாரணைக்கு வர இருக்க நிலையில இந்த விவாகரத்துல ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் விஜயோட அம்மாவும் அவங்களோட குடும்பத்தினரும் விஜய்க்கும் சங்கீதாக்கும் அட்வைஸ் பண்ணதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இவங்களோட விவாகரத்து மனுவை கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுல இருந்து சங்கீதா பத்தி எந்த ஒரு விஷயமும் சோசியல் மீடியால பேசப்படல. மேலும் கடந்த பிப்ரவரி மாசம் சங்கீதா தாக்கல் பண்ணியிருந்த விவாகரத்து மனுவுல விஜய் அவர்கள் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறின உறவுல இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. சோ இப்படி இருக்கப்போ எலெக்ஷனுக்கு 2 மாசம் முன்னாடி வரைக்கும் இந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே பரவலா பேசப்பட்டு வந்துச்சு. இது அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இருந்தாலும் எல்லா தடைகளையும் மீறி அவர் இப்ப முதலமைச்சரா பதவியேற்றிருக்காரு. இப்படி இருக்க சூழல்ல தான் குடும்ப நல நீதிமன்றத்துல இன்னைக்கு விசாரணை வந்திருக்கு விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கு. இந்த வழக்கு ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ விஜய் மற்றும் சங்கீதா தரப்புல இருந்து யாருமே ஆஜராகல. இதை தொடர்ந்து தான் ஜூன் 15ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுச்சு. விஜய் மற்றும் சங்கீதா தரப்புல வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா விசாரணையில பங்கேற்க அனுமதி வழங்கணும்னு கோரிக்கை விடுக்கப்பட்டுச்சு. இதனால இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா ஆஜராக விஜய் தரப்பு விடுத்த கோரிக்கையை நிராகரிச்சிருக்காங்க. நிராகரிக்கப்பட்டதோட கோர்ட்டுக்கு நேர்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட சங்கீதா தரப்புக்கு சில சரமாரியான கேள்விகளும் கேட்டிருக்காங்க. அதாவது சங்கீதா தரப்பு வக்கீல் கிட்ட ஏன் வக்காலத்து தாக்கல் செய்யல அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். அதோட 2 தரப்பினருமே இமெயில் ஐடியை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க. இப்ப முதலமைச்சரா இருக்கக்கூடிய விஜய் எப்படி நேரடியா ஆஜராவாரு அப்படின்ற கேள்வி பலருக்குமே எழுந்திருக்கு. விஜய் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்குல ஆகஸ்ட் 7ஆம் தேதி என்ன நடக்க போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. விஜய் மற்றும் சங்கீதாவுடைய விவாகரத்து வழக்குல என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.